வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கதவை தட்டும் அதிர்ஷ்டங்கள் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நாமதாம் காமதேனவே. உதடுகள் ஸ்லோகத்தை உச்சரித்து கொண்டிருந்தாலும் என் மனம் பூஜையில் லயித்திருக்கவில்லை. கட்டவிழ்த்து கொண்டு ஓடும் கன்று குட்டியைப் போல மனம் அலை பாய்ந்து கொண்டிருந்தது. நானும் அவ்வப்போது மனதை பிடித்திழுத்து ஒரு நிலைப்படுத்தி பூஜையின் ஐக்கியமாக முயன்று கொண்டுதான் இருந்தேன். முடியவில்லை. ஒரு வாரத்திற்கு முன்பு அப்பாவிடமிருந்து வந்திருந்த கடிதம் என் மனதை முழுவதுமாக ஆக்கிரமித்து கொண்டிருந்தது. உன் தங்கை பிரசவத்திற்காக வந்து 3 மாதங்கள் ஆகிவிட்டது, உனக்கு தெரியும். இன்னும் ஒரு வாரத்தில் டெலிவரி ஆகிவிடும் போல் தெரிகிறது. ஆஸ்பத்திரி செலவுகளை நான் எப்படியாவது சமாளித்துக் கொள்கிறேன். புண்ணியா வசனத்திற்கு மாப்பிள்ளைக்கும் உன் தங்கைக்கும் பட்டு வேஷ்டி பட்டு புடவை வாங்க வேண்டும். குழந்தைக்கு ஒரு பவனிலாவது சங்கிலி போட்டால்தான் நம் மானம் கப்பல் ஏறாமல் இருக்கும். நம் சம்மந்தி அம்மாளை பற்றி உனக்கு நன்றாக தெரியும். ஆகவே சிரமம் பாராது எப்படியாவது 3000 ரூபாய் அனுப்பி வைக்கவும் என்று எழுதியிருந்தார். அப்பா 3000 கேட்டிருக்கிறார். குறைந்தது 2000ஆவது அனுப்பியே தீர வேண்டும் தெரிகிறது. ஆனால் பணத்திற்கு எங்கே போவது? பூஜைக்கு என்று உட்கார்ந்து விட்டால் பகவத் தியானத்தை தவிர வேறு எண்ணங்களே வரக்கூடாது என்ற நினைவு சட்டென வர உடம்பை சிலிர்த்து கொண்டு கண்களை இறுக மூடி பகவானை மனதில் நிலை நிறுத்த முயன்றேன். பக்கத்து அறையில் என் மாமியாரின் முனகல் சத்தம் கேட்டது. கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுமா என்று என் மனைவியை அழைக்கும் குரல் என் தியானத்தை கலைத்தது. திடீரென்று கணவர் ஆக்சிடென்டில் போன பிறகு தன் 2 அண்ணன்கள் வீட்டில் சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக, சமையல்காரியாக, ஆயாவாகத்தான் இருந்து வந்தார் அவர். 10 வருடங்கள் அவர் ரத்தத்தை உறிஞ்சி சுகம் அனுபவித்தவர்கள் அவருக்கு வியாதி வந்தவுடன் முகம் சுளித்தனர். ஏழைகளுக்கு வரக்கூடாத சர்க்கரை வியாதி அவரை பீடித்தது. கழுத்தில் கட்டி ஒன்று பெரிதாக கிளம்ப கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பினார்கள். அங்கே டாக்டர்கள் ஏனோ தானோவென்று அலட்சியமாக துருப்பிடித்த கத்தியால் ஆபரேஷன் செய்ய செப்டிக் ஆகிவிட்டது. கழுத்து முழுவதும் ஒரே ரணமாக இரத்தமும் சீழுமாக அவர் படுக்கையில் வீழ்ந்தபோது அன்னிமார்களுக்கு கவலை ஏற்பட்டது. பைசாவுக்கு உபயோகம் இல்லாத இவளை நாம் ஏன் வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்பட, பேசாம உன் பொண்ணுகிட்ட போய் ராமா கிருஷ்ணானி இரு என்று அட்வைஸ் செய்து ஒரே மகளான என் மனைவியிடம் தள்ளிவிட்டார்கள். அவர் இங்கே வந்து 20 நாட்கள் தான் ஆகின்றன. தினமும் மருந்து செலவே 50-60 ரூபாயை தொடுகிறது. அது இல்லாமல் டாக்டர் ஃபீஸ் வேறு. பார்மசி வைத்திருக்கும் லோகோ எனக்கு தெரிந்தவன். அவ்வப்போது பணம் கேட்டு தொந்தரவு செய்யாமல் கணக்கில் எழுதி கொண்டே வந்தான். டாக்டர் அறிவழகனும் மிகவும் நல்ல மனிதர். ஃபீஸ் அப்புறமா வாங்கிக்கிறேன் சார் என்று அன்பாக நகர்ந்து கொள்கிறார். இந்த செலவுகள் நிச்சயம் 2000 வரை வந்துவிடும். இப்போது மனதை கட்டுப்படுத்தும் முயற்சியை கைவிட்டுவிட்டு அடுத்த பிரச்சனைக்கு தாவினேன். இந்த செலவை வேண்டுமானால் தவிர்க்கலாம். ஆனால் கான்வென்ட்டில் படிக்கும் என் 9 வயது மகளுக்கு பொசுக்கென்று போய்விடும். குழந்தைக்கு நாட்டியத்தில் மிகுந்த ஈடுபாடு. பள்ளி விழா ஒன்றில் டான்ஸ் ஆடப் போகிறாள். அதற்கு தேவையான பட்டு பாவாடை, பட்டு சட்டை, கவரின் நகைகள் செலவு கிட்டத்தட்ட 500 ரூபாய் ஆகும் என்று தோன்றியது. இந்த சமயத்தில் இந்த செலவு அனாவசியம் என்றுதான் தோன்றியது. ஆனால் என் மனைவியும் குழந்தையும் மனம் முடிந்து போவார்கள் என்பது ஒரு புறம் இருக்க, எனக்கே ஆசை. குழந்தை தனியாக மேடையில் ஆடி அதை போட்டோ எடுத்து வைத்து கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அடுத்த பிரச்சனை நாளையது. நாளை எங்களுக்கு திருமண நாள். 2 மாதங்களுக்கு முன்பே என் மனைவி தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி விட்டாள். ஏன்னா இந்த வருஷம் நமக்கு 10வது வெட்டிங் டே. இப்பவும் சும்மா 90 ரூபாய் புடவை வாங்கி கொடுத்து ஏமாத்தக்கூடாது. ஆமா சொல்லிட்டேன். நான் என்ன உங்க ஃப்ரெண்டு குமார் வைஃப் ஹேமா மாதிரி மாசம் 2 புடவையா கேட்குறேன்.
வருஷத்துக்கு 2 புடவை. ஒண்ணு தீபாவளிக்கு, ஒண்ணு வெட்டிங் டேக்கு. அதையாவது நல்லதா எடுத்து தரக்கூடாதா? என்று சண்டையே போட்டிருந்தாள். ஆனால் என் அப்பாவின் கடிதமும், அவளுடைய அம்மாவின் வருகையும், குழந்தையின் டான்ஸ் தேவைகளும் அவளுடைய வெட்டிங் டே உற்சாகத்தை வெகுவாக குறைத்து விட்டிருந்தன. மொத்தமாக கணக்கு போட கிட்டத்தட்ட 5000 ரூபாய் தேவைப்பட்டது. அதை எப்படி சம்பாதிப்பது என்ற யோசனையில் இருந்த என்னை அழைத்து சிந்தனையை கலைத்தாள் என் மனைவி. ஏன்னா, யாரோ வந்திருக்கா என்று அவள் அழைத்ததும் கண்களை திறந்த நான் அவளை சுட்டெரித்து விடுபவள் போல பார்த்தேன். சுட்டெரித்து விடுபவன் போல பார்த்தேன். ஏண்டி, அறிவு இருக்கா உனக்கு? எவ்வளோ தரம் சொல்லியிருக்கேன், பூஜை செய்யறப்போ டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு என எரிந்து விழுந்தேன். எனக்கு சற்று வெட்கமாக இருந்தது உண்மை. நான் இவ்வளவு நேரம் பூஜையையா செய்து கொண்டிருந்தேன்? என் மனைவி முகம் சுளித்தபடி, யாரோ வந்திருக்கா, நேக்கு பார்த்த மாதிரி இருக்கு, யாருன்னு தெரியல, வெளியூர்காரா போல இருக்கு, கையில புஷ்பம் பழம் எல்லாம் கொண்டாந்திருக்கா, ஏதோ நல்ல சமாச்சாரம் சொல்ல வந்திருக்கிறாப்புல இருக்கு, அத சொல்ல வந்தா என்றாள். யாராக இருக்கும்? என்ன நல்ல செய்தி கொண்டு வந்திருப்பார்? எனக்கு ஆர்வம் ஏற்பட்டது. அவசர அவசரமாக பூஜையை முடித்து கொண்டு வெளியே வந்தேன். சோஃபாவில் அமர்ந்திருந்தவரை கண்டதும் எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. வாங்க வாங்க மிஸ்டர் ராமகிருஷ்ணன், என்ன இப்படி திடீர்னு, எப்படி இருக்கீங்க என்று உற்சாகத்துடன் வரவேற்றேன். காஃபி போட்டு கொண்டாடி என்று குரல் கொடுத்தேன். நாமக்கல் அருகே விவசாய நல அதிகாரியாக நான் பணியாற்றி கொண்டிருந்த போது ராமகிருஷ்ணன் எனக்கு பழக்கம். விவசாயிகளுக்கு தேவையான கடன்களை வழங்க வங்கிகளுக்கு பரிந்துரை செய்வதும், விவசாயத்திற்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் உரம் முதலியவற்றை விற்கும் கடையை பரிசோதித்து தரமானவைகளையே வாங்கி விவசாயிகளுக்கு வழங்க வங்கிகளுக்கு சிபாரிசு செய்வதும் என் வேலை. நான் நாமக்கல் சென்றடைந்த அன்றே பல கடைக்காரர்கள் என்னை முற்றுகையிட்டனர். தங்கள் கடைகளில் விற்கப்படும் பொருட்களின் தரத்தை சொல்லி தங்கள் கடை சாமான்களை சிபாரிசு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். எனக்கு முன்பிருந்த சில அதிகாரிகள் எப்படி அந்த ஊருக்கு வந்தபோது ஒன்றுமே இல்லாமல் வந்தார்கள் என்றும், ஊரை விட்டு மாறுதல் ஆகி போகும்போது எப்படி கலர் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் என்று பல பொருட்களை வாங்கி இருந்தார்கள் என்றும் நாசுக்காக தெரிவித்தார்கள். அவர்களில் மிகவும் வித்தியாசமாகப்பட்டவர் ராமகிருஷ்ணன். சார், முறைப்படி என் கடைக்கு வாங்க, சோதனை பண்ணுங்க, எங்க பொருட்கள் தரமானவை, விலையும் குறைவானவை என்று உங்களுக்கு தோன்றினால் சிபாரிசு செய்யுங்கள் போதும் என்று கேட்டுக்கொண்டதும் எனக்கு பிடித்து போய்விட்டது. பரிசோதித்து பார்த்ததில் மற்ற கடைகளை விட அலாதி. கடையில் விற்கப்பட்ட பொருட்கள் தரமானவைகளாகவும் அதே சமயம் விலைகள் சற்று குறைவாக இருப்பதையும் தெரிந்து கொண்டேன். நானும் அவர் கடையையே பரிந்துரை செய்ய தொடங்கினேன். சிறியதாக இருந்த அவருடைய கடை என்னுடைய 3 ஆண்டு காலத்தில் பெரிதாக மாறிவிட்டது. சில ஆயிரங்களில் கொள்முதல் செய்து வந்த அவர் லட்சங்களில் பேச ஆரம்பித்தார். நாங்கள் இருவரும் ஓரளவுக்கு நண்பர்களாகவே ஆகிவிட்டோம். அவரிடம் லஞ்சம் வாங்கிக் கொண்டு அவர் கடையை மட்டுமே சிபாரிசு செய்வதாக என் மீது புகார்கள் பறந்தன. ஆனால் என் கைகள் படு சுத்தமாக இருந்ததால் என்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நான் கோயம்புத்தூருக்கு மாற்றலாகி வந்து 1 வருடத்துக்கு மேல் ஆகிவிட்டது. இன்னமும் என்னை ஞாபகம் வைத்து கொண்டு பார்க்க வந்திருக்கிறாரே என்ற மகிழ்ச்சி எனக்கு. எங்க இப்படி திடீர்னு என்ற என் கேள்விக்கு பதில் அளித்தார் அவர். கடைக்கு தேவையான சில சாமான்கள் வாங்க வேண்டி இருந்தது, அதுக்காக கோயம்புத்தூர் வந்தேன், உங்க ஞாபகம் வந்தது, உங்களை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் என்றவர். அப்புறம் நாளைக்கு உங்க வெட்டிங் டேனும் ஞாபகம் வந்துச்சு என்று சொல்லிவிட்டு, நாளைக்கு நான் ஊர்ல இருந்தாகணும், அதனால இப்பவே அட்வான்ஸா வாழ்த்திடுறேன், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே என்று சொல்லியபடி தம் கையில் இருந்த பையை நீட்டினார். மனம் நெகிழ்ந்து போன நான் மகிழ்ச்சியுடன், தேங்க்யூ தேங்க்யூ, இவ்வளவு தூரம் என் வெட்டிங் டே ஞாபகம் வச்சுக்கிட்டு வந்து வாழ்த்து இருக்கீங்களே, ரொம்ப தேங்க்ஸ் என்றபடி பையை வாங்கி உள்ளே நோட்டம் விட்டவன் திடுக்கிட்டேன். பையில் சில பழங்களுக்கிடையே உயர்ந்த ரக பேண்ட் பிட் ஒன்று, ஷர்ட் பிட் ஒன்று, விலை உயர்ந்த புடவை, குழந்தைக்கு பட்டு பாவாடை சட்டை, இவைகளின் நடுவே 50 ரூபாய் கட்டு ஒன்று, 5000 ரூபாய். என்ன இது ராமகிருஷ்ணன் என்றேன் நான். சார், தயவு செய்து வேண்டாம்னு சொல்லிடாம வாங்கிக்கங்க சார். சில 1000 ரூபாய்கள் மட்டுமே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த நான்
இன்னைக்கு லட்சக்கணக்கில் லாபம் சம்பாதிக்கிறேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான் சார். அதனோட நன்றி கடன் தான் இது. எனக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு நான் கைமாறு செய்ய வேணாமா? நான் இத அப்பவே கொடுத்திருந்தா அதுக்கு பேர் லஞ்சம்னு ஆகியிருக்கும். இப்போ உங்ககிட்ட எந்த விதமான உதவியும் கேட்காம நான் தர்றேன். நீங்களும் எந்த விதமான ஆப்ளிகேஷனும் இல்லாம வாங்கிக்கலாம் என்றார். அவர் பார்வையில் வார்த்தைகளில் நன்றி விசுவாசம் தெரிந்தது. என் மனம் தடுமாறியது. கொடுத்த தெய்வம் கூரையை பேய்த்து கொண்டு கொடுக்கிறதா? என் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கடவுளே ராமகிருஷ்ணன் வடிவில் வந்து உதவி செய்கிறாரா? தெய்வம் மாதுரிய ரூபனே என்பது உண்மையா? அதிர்ஷ்டம் கதவை தட்டுகிறதா? தங்கையின் புண்ணியாவசன செலவு, மாமியாரின் வைத்திய செலவு, குழந்தைக்கு ட்ரெஸ், வெட்டிங் டே எல்லாமே என் கண்முன் தட்டா மாலையாக சுழன்றன. இந்த பணத்தை பெற்றுக்கொண்டால் என்ன என்ற சபலம் ஏற்பட்டது. ஆனால் மனசாட்சியோ, முட்டாளே, இத்தனை நாளாக நீ கட்டி காத்து வந்த நேர்மை, ஒழுக்கம் இவையெல்லாம் என்ன ஆவது? சபலத்திற்கு அடிமைப்பட்டு தவறு செய்யாதே என்றது. எனக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. என்ன சார் யோசிக்கிறீங்க? தப்பில்ல, நானா தரது தானே என்றார் ராமகிருஷ்ணன். எனக்கு குழப்பம் ஏற்படும்போது பிரச்சனையை தீர்க்க நான் வழக்கமாக மேற்கொள்ளும் திரு உள சீட்டு முறையையே இந்த விஷயத்திற்கும் மேற்கொள்வது என்ற முடிவுக்கு வந்தேன். ஒரு நிமிஷம் மிஸ்டர் ராமகிருஷ்ணன் என்று சொல்லிவிட்டு பூஜை அறையில் நுழைந்தேன். 2 துண்டு காகிதங்களை எடுத்துக்கொண்டு வாங்கிக் கொள்ளலாம், வாங்கக்கூடாது என்று எழுதி நன்றாக மடித்தேன். சுவாமி படத்தின் முன் வீசினேன். அம்மு என்று மகளை அழைத்து, இதுல ஒரு சீட்டை எடுத்துத்தா என்றேன். அவள் தன் கையில் இருந்த வார பத்திரிகையை அப்படியே கீழே வைத்துவிட்டு கை கால் அலம்பிக் கொண்டு வர பாத்ரூமுக்குள் ஓடினாள். அவள் கீழே வைத்திருந்த வாராந்திரியின் நடுப்பக்கத்தில் வெளியாகி இருந்த இளைஞனின் படம் என்னை கவர்ந்தது. கசங்கி இருந்த காக்கி சட்டையும் அதில் குத்தப்பட்டிருந்த பேட்ஜும் அவனை ஆட்டோ டிரைவர் என்று அடையாளம் காட்டின. அவன் படத்துக்கு மேலே இதோ ஒரு மனிதன் என்ற தலைப்பு காணப்பட்டது. அட, அப்படி என்ன நல்ல காரியம் செய்திருப்பான் இவன் என்று நினைத்தபடி அந்த புத்தகத்தை கையில் எடுத்தேன். அந்த படத்துக்கு கீழே இருந்தது குறிப்பு. படத்தில் இருக்கும் வாசு ஒரு ஏழை ஆட்டோ டிரைவர். சென்ற ஞாயிறன்று இவரது ஆட்டோவில் பயணம் செய்த பயணி ஒருவர் தன் பையை தவறுதலாக ஆட்டோவில் விட்டுவிட்டு சென்று விட்டார். இரவு வீடு திரும்பிய பிறகே அதை கவனித்த வாசு திடுக்கிட்டு பையில் ஏதாவது விலாசம் இருக்கிறதா என்று திறந்து பார்த்தார். அதிர்ச்சி. உள்ளே 100 ரூபாய் நோட்டு கட்டுகளும் சில தங்க நகைகளும் இருந்தன. அவற்றின் மொத்த மதிப்பு சுமார் 1.5 லட்சம் ஆகும். உடனே வாசு அந்த பையை எடுத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்தார். அவரது நேர்மையை பாராட்டிய டிஐஜி அவருக்கு 5000 ரூபாய் பரிசளிக்க முன் வந்தபோது அதை வாங்க மறுத்துவிட்டார் வாசு. ஒரு குடிமகன் செய்ய வேண்டிய சாதாரண கடமையைத்தான் நான் செய்திருக்கிறேன், அதற்காக கூலியை பெற்றுக்கொள்வது தவறு என்று கூறிவிட்டாராம். வண்ணாரப்பேட்டையில் உள்ள அவரது குடிசையில் அவரை சந்தித்த நமது நிருபர், வாசு, உங்கள் குடும்பம் மிகவும் ஏழை குடும்பம் என்று தெரிகிறது. திருமணத்திற்கு தங்கை இருப்பதாக சொன்னீர்கள். அப்பா, அம்மா, தம்பி, தங்கை என்ற பெரிய குடும்பத்தை கஷ்டப்பட்டு நிர்வகித்து வரும் நீங்கள் வலிய வந்த ஸ்ரீதேவியை ஏன் துரத்திவிட்டீர்கள்? அந்த 1.5 லட்சத்தையும் கடவுளே தங்களுக்கு தந்ததாக எண்ணி ஏன் வைத்துக் கொள்ளவில்லை? அதிர்ஷ்டத்தை நழுவ விட்டுவிட்டதாக உங்களுக்கு தோன்றவில்லையா என கேட்டதற்கு, இல்லை சார், நான் அதை வீடு தேடி வந்த அதிர்ஷ்டமாக நினைக்கவில்லை. கடவுள் என் நேர்மைக்கு வைத்த சோதனையாகத்தான் நினைத்தேன் என்ற பதில் உரைத்தார். வாசுவை போல இன்னும் சிலராவது இருப்பதால் தான் கொஞ்சமாவது மழை பெய்கிறது என்று கட்டுரை முடிக்கப்பட்டிருந்தது. என் உடல் சிலிர்த்தது. என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு உணர்த்திவிட்டார் கடவுள். இனி திரு உள சீட்டு தேவையில்லை. நான் பரீட்சையில் பாஸ் ஆக வேண்டும். 2 சீட்டுகளையும் எடுத்து கிழித்தெறிந்தேன். வெளியே வந்தேன். தேங்க்யூ மிஸ்டர் ராமகிருஷ்ணன். நீங்க முன்னுக்கு வரணுங்கிறதுக்காகவோ உங்க பிஸ்னஸ் பெரிதாகணும்னோ உங்க கடையை சிபாரிசு செய்யல. உங்க கடை பொருட்கள் தரமானவையாக இருந்தன. அவைகளை சிபாரிசு செய்ய வேண்டியது என் கடமை. அதைத்தான் செய்தேன். அதற்கு அரசாங்கம் எனக்கு சம்பளத்தை அளித்து விட்டது. அதுவே போதும். உங்ககிட்ட இப்ப பணம் வாங்கிட்டாலும் அதுக்கு பெயர் லஞ்சம்தான். தயவு செய்து எனக்கு தவறான பாதையை காட்டாதீங்க என்று சொல்லியபடி பையை அவரிடமே நீட்டினேன்.
இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க் யூ.